வணக்கம்ங்க. வைசு கேஏ சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேங்க. டெய்லிங்க விதவிதமா குழம்பு வைப்பேனுங்க. இப்போ என்ன குழம்பு வைக்கணும்னு யோசித்து பார்த்துக்கிட்டே இருந்தேனுங்க. டக்குன்னு திரும்பி பார்த்தா டப்பால கருவாடு இருந்துச்சுங்க. சரி கருவாடு குழம்பு வைக்கலாமான்னு பார்த்தேனுங்க. சரி செஞ்சு பார்ப்போமாங்க. கருவாடுங்க வீட்டில் நெத்திலி கருவாடு இருந்துச்சுனுங்க. அந்த கருவாடுங்க தேவையான பொருட்களுங்க. கருவாடு 50 கிராம் இருந்துச்சுங்க. சின்ன வெங்காயம் 20ங்க. பூண்டு 10ங்க. தேங்காய் அரை முடிங்க சின்னது. தக்காளி 4ங்க. புளி ஒரு சிறிதளவுங்க 50 கிராம் அளவுக்குங்க. உப்பு தேவையான அளவுங்க. எண்ணெய் தேவையான அளவுங்க. கடுகு 1 டீஸ்பூனுங்க. வெந்தயம் 1 டீஸ்பூனுங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுங்க. வீட்டு மசாலா 2 ஸ்பூனுங்க. கருவாடை எடுத்துக்கோங்க. 50 கிராம் கருவாடுங்க. நல்லா வயிற்று பகுதியெல்லாம் கருப்பாக இருக்குங்க. அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கையாலேயே வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. கருவாடை எது வண்டு இருக்கா புழு இருக்கா எல்லாமே இருக்கான்னு பார்த்து நல்லா செக் பண்ணிவிட்டு கருவாடை நல்லா தட்டிட்டு சுடு தண்ணியில் கூட கொஞ்சம் போட்டு எடுத்துக்கோங்க. போட்டு ஊற விட்டுக்கோங்க. இல்லை பச்சை தண்ணியில் கூட ஊற போட்டுக்கோங்க. சுடு தண்ணினா கொஞ்சம் கருவாடு வெந்துருங்க. ஆனால் பச்சை தண்ணினா வேகாதுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் சீக்கிரமாக குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. மண்ணெல்லாம் இதாகிருங்க. புளி எடுத்துக்கோங்க 50 கிராம். அதையும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு தனியாக வச்சுக்கோங்க. இது அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க. சின்ன முடிங்க. வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. புளி பொருவாசி ஒரு தக்காளி கட் பண்ணி நம்ம வதக்குறது வச்சு அதுவும் ஒரு தக்காளி போதுங்க. போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சுக்கிட்டு கேஸை பற்ற வச்சுக்கோங்க. கேஸை பற்ற வச்சு ஒரு வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. அது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 ஸ்பூனு ஊற்றி நல்லா காய விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் ஊற்றிக்கோங்க. இல்லை சன்லைண்ட் ஊற்றிக்கோங்க. ஆனால் கருவாடு குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஊற்றி நல்லா எண்ணெய் காய விட்டுக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. அது கொஞ்சம் கருப்பாகாமல் பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. நாங்கள் கருவேப்பிலை வந்து நல்லா கழுவி இது உரித்து வச்சுக்கிறேனுங்க. உரித்து வச்சு ஒரு டப்பாவில் வச்சுக்கிறேனுங்க. ஒரு பாத்திரத்தில் அது நல்லா காய எடுத்து போட்டுக்கிறேனுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேனுங்க. அதை வச்சு கொஞ்சம் கருவேப்பிலை காஞ்சி போயிருங்க. அது மிச்சமாக இருந்தால் கருவேப்பிலை ஏதாவது பயன்படுத்திக்கிடுவேங்க. இது பண்ணிக்கிடுவேனுங்க. நல்லா பொரிய விட்டுக்கிடுவேனுங்க. நல்லா இது பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை மிச்ச வெங்காயம் 10-15 வெங்காயம் இருக்குமுங்க. அதை நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்குங்க. பூண்டு உரித்து வச்சுருப்போம்னாங்க அதையும் போட்டுக்கோங்க. அதையும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரு தக்காளி மிக்ஸி ஜாரில் அடித்தோம்னாங்க 3 தக்காளி வந்து நல்லா சின்ன தக்காளி எடுத்துக்கோங்க. பெருசாக கட் பண்ணி அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிங்க. நல்லா வதக்கவும் கொஞ்சம் வதக்குறதுக்கு உப்பு அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவைப்படுதோ போட்டுக்கோங்க. நாங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றது கொஞ்சம் கம்மியாக தான் நாங்கள் போடுவோம். போட்டுக்கோங்க. போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கணுங்க. நல்லா சின்ன வெங்காயம் தான் போடணுங்க. சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் இல்லை எங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம்னா ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிங்க. நல்லா வணக்கி விட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணுங்க. வதக்கி விட்டு புளியை நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சி அதையும் ஊற்றிக்கோங்க. கேஸை குறைச்சி வச்சுக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. நல்லா புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. 2 தடவை 3 தடவை நல்லா கரைச்சிக்கோங்க. அளவாக கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக ஊற்றிக்கோங்க. ஊற்றி விட்டு நம்ம அரைச்சி வச்சதையும் அதையும் போட்டுக்கோங்க. போட்டு அதுவும் நல்லா கொஞ்சம் அலசி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அலசி நிறைய நீங்கள் கூட தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அலசி ஊற்றணுங்க. ஊற்றி வச்சு ஒரு 4 பேருக்கு ஊற்றி குழம்பு வைக்கணும். ஒரு 6 பேருக்கு வைக்கிற மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கோங்க. அந்த அளவு கவனமாக அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அரைச்சி வச்சதுன்னு போட்டுக்கோங்க. போட்டு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கணுங்க. அந்த தாங்க போடுவோம். அது நல்லாயிருக்குங்க. டேஸ்ட்டாக சாம்பார் எல்லாத்துக்கும் பயன்படுத்துவேனுங்க. இதுக்கும் சூப்பராக இருக்குங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இது பண்ணி கிண்டி மூடி விட்டுருக்குங்க. மூடி விட்டு நல்லா தலை நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து அப்படியே கொஞ்சம் ஓரளவுக்கு வருங்க. கொஞ்சம் கொலன்னு வருங்க. இப்போ கருவாடை நல்லா 2 தடவை 3 தடவை நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கையாலேயே புறாது நல்லா க்ளீன் பண்ணி கழுவி கீழே ஊற்றிட்டு நல்லா இருக்குங்க. அந்த கருவாடு பார்க்கலே நமக்கு பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே அந்த கருவாடை என்ன செய்யணும் நல்லா கொதிச்சு குழம்பு ஒரு 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 அளவுக்கு திக்காக வருங்க. அப்படியே கருவாடையும் தூக்கி கொட்டி விட்டுருங்க. கொட்டி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். கொஞ்சம் கருவாடு கொஞ்சம் கரையணுங்க. கரைஞ்சா தானங்க அந்த டேஸ்ட்டு நல்லா இருக்கணுங்க. வாசனை எங்கள் வீடு ஃபுல்லாக எங்கள் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் அவ்வளோ பிடிக்குங்க அந்த கருவாடு குழம்பு. எனக்கே எச்சி ஊறுங்க. இப்போ சொல்கிறப்பயே எச்சி ஊறுதுங்க.
அப்படியே வந்து அந்த குழம்பு அப்படியே இஞ்சி வருங்க. இஞ்சி வந்தோனே அப்படியே எடுத்து மூடி விட்டுருங்க. மூடி விட்டு சோற வடிச்சு அப்படியே அந்த கருவாடு குழம்பு ஊத்தி சாப்பிட்டு பாருங்களேன். செஞ்சுதே நீங்க பாருங்களேன். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க.